சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய வேட்பாளராக களமிறங்கவுள்ள ரணில் விக்ரமசிங்க பொது சின்னமாக குதிரை சின்னத்தை தேர்ந்தெடுக்க கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொது கூட்டணியின் பெயர், சின்னம் என்பன பற்றிய இறுதிக்கட்ட கலந்துரையாடல் தற்போது இடம்பெற்று வருகின்றது. யானை, அன்னம் மற்றும் மொட்டு என்பன பொது சின்னமாக இருக்கக்கூடாது என பெரும்பாலானவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதனால் பொது சின்னமாக குதிரை சின்னத்தை தேர்ந்தெடுப்பது பற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆராய்ந்து வருவதுடன் கப்பல் சின்னத்தை ஏற்குமாறும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் பொருளாதார போரில் வெல்வதற்கு குதிரை போல் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒருவரே தேவை என்ற பிரச்சாரம் குதிரை சின்னம் மூலம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தொடர்ந்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ரயில் ஊழியர்கள் ஈடுபட்டால் சேவையில் இருந்து விலகியதை போன்று பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஹட்டன் புகையிரத நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இதற்கு பிறகு ரயில் வேலைநிறுத்தம் இல்லை, புகையிரத சேவை அத்தியாவசிய சேவை என வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ரயில்வே துறை தொடர்பாக ஏதேனும் பிரச்சினை இருந்தால் கலந்துரையாட வேண்டும். இல்லையேல் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் வேலையை கைவிட்டது போல் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என கூறினார். மேலும் நாம் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும், இல்லையெனில் நாம் பொது சேவை செய்ய முடியாது எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா எதிர்வரும் ஆகஸ்ட் மாத முற்பகுதியில் நடைபெறவுள்ள ஊடகவியலாளர் மாநாட்டில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடவுள்ளதான அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக அவரது ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். பொன்சேகாவின் சிரேஷ்ட ஆலோசகரும் பிரதம மூலோபாய நிபுணருமான ஜெகனா கிருஷ்ணகுமார் மற்றும் பொன்சேகாவின் மூலோபாய ஆலோசகர் வெங்கடேஷ் தர்மராஜா ஆகியோர் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஆகஸ்ட் 7 மற்றும் 9 தேதிகளில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தனர். பொன்சேகா கட்சி சாராத சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பொன்சேகாவிற்கு எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரின் ஆதரவை வழங்குவார்கள் என ஆலோசகர்கள் தெரிவித்தனர். சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணையம் எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது. இதன்படி 30 இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வட்டாரங்கள் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. சொத்து பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகளில் இது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சொத்து பொறுப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30 தேதிக்கு முன் சபாநாயகரிடம் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பூனானியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நேற்று மாணவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டிலுள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக அவற்றை மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கட்டிடம் ஒன்றுக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக முன்னதாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் கட்பிட்டி காவல்துறையில் சடத்தரணியுடன் நேற்று முற்பகல் சரணடைந்த போது கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து புத்தளம் நீதவான் நீதிமன்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதற்கமைய அவரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் செல்ல புத்தளம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக ரிச்வே சிமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்ஃப்ளூவன்சா மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று என்பன தற்போது பரவி வரும் நிலையில் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அதே நேரம் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இருமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவலடைவதில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் என விசேட வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். பாணத்துறையில் இருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த மகிழுந்து ஒன்று கினிகத்கேனை தியகல பகுதியில் வைத்து திடீரென தீப்பற்றியுள்ளது. இதன் காரணமாக நேற்று முற்பகல் 11 மணி முதல் சுமார் 1 மணி நேரம் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதாக கினிகத்கேனை காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த மகிழுந்தில் 5 பேர் பயணித்த நிலையில் மகிழுந்தில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்பட்ட ஒருவர் எரிகாயத்துக்குள்ளானதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகிழுந்து முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மாத்தறை சிறைச்சாலையில் கைதியொருவர் மற்றொரு கைதியின் முகத்தை கூறிய ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 2 கைதிகளுக்கும் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த கைதி உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எகிரிய கொல்லேவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் 4 காயமடைந்துள்ளனர். எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசரும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 4 பேர் காயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் எரிபொருளை ஏற்றிச் சென்ற பவுசரும் அருகிலுள்ள வயல்வெளியில் கவிழ்ந்துள்ளது. விபத்தை அடுத்து எரிபொருள் பவுசரில் உள்ள எரிபொருள் வேறு ஒரு பவுசருக்கு மாற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூட்டாம்புலி எனும் பகுதியில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலத்தினை நேற்று மாலை போலீசார் மீட்டுள்ளனர். திருகோணமலை அன்பு வழிப்புறத்தைச் சேர்ந்த 53 வயதான சிவலிங்கம் ஜெயசீலன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என தம்பலகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயி ஒருவர் தனது வயலுக்கு சென்ற வேளையில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று காணப்பட்டதை அடுத்து தம்பலகாமம் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து அவ்விடத்துக்கு வந்த தம்பலகாமம் போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதாள உலக கும்பலுடன் தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 29 பேர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் இந்த சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர் என கைதான நபர் 39 வயதுடையவராவார். கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற 2 மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாத்தோட்டை மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து புறப்பட்டு சென்ற படகுகளே காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 4 மீனவர்களும் ஹமதூட்டி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட படகில் 2 மீனவர்களும் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. குறித்த மீனவர்களை தேடும் பணிகளை கடற்படையினர் முன்னெடுத்துள்ளதாக கடற்படையினர் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகளுடன் கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று எதிர்வரும் திங்கட்கிழமை கைச்சாத்திடப்படவுள்ளது. தமிழ் சிவில் சமூகத்தினருக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை யாழ்ப்பாணத்தில் வைத்து கைச்சாத்திடப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இதற்கு பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் இதன் அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூகத்தினருக்கும் இடையில் முதலாவதாக ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படவுள்ளது.
இலங்கையில் போதைப்பொருள் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் 40,000 பேர் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை ஆபத்தான மருந்துகளின் தேசிய கட்டுப்பாடு சபை தெரிவித்துள்ளது. அவர்களில் புகையிலை பாவனையினால் சுமார் 20,000 பேரும், மது பாவனையினால் 18,000 பேரும், மற்ற போதைப்பொருள் பாவனையினால் சுமார் 2,000 பேரும் உயிரிழப்பதாக தேசிய ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாடு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.